அருண் அவர்களை பார்க்கக்குள்ள குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற அந்த அந்த ஒரு நகைச்சுவை தான் வந்து ஞாபகம் வருது. அது 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 ஒரு நகைச்சுவையா இருக்கு. இங்க இவர் அருண் பண்றது வந்து ஒரு கோமாளித்தனமா இருக்கு. அப்ப இந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, இல்ல சார் கொஞ்சம் பாவமா இருக்கு, வார்த்தைகள் வந்து இவரை பாதிச்சிருமோ அப்படின்னு நம்ம சேதுவண்ணா கூட சொல்வார், என்ன அருண் வலிக்க போகுது பார்த்து அப்படின்னு. அந்த அளவுக்கு தன்னை ஒரு அம்பி அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, விக்ரம் சாரோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு சாதுவாக காமித்துக் கொண்டவர் அருண் பிரசாத் அவர்கள். அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அப்படியே வேற விதமா ஒரு கோமாளித்தனத்தின் உச்சத்துக்கு போனாரு. அதாவது கத்தினாரு, பாய்ஞ்சாரு, தாவுனாரு, தாவுதென்றானுங்க, பாயுதென்றானுங்க அப்படின்ற மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது தன்னுடைய போலித்தனத்தை தானே வந்து முகத்திரை கிழித்து காமித்தவர் தான் அருண் பிரசாத். இதுவரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருண் பிரசாத் ஏதாவது டாஸ்க் உருப்படியா பண்ணியிருக்காரா, இல்ல ஏதாவது ஒரு விடயம் நியாயமா பேசியிருக்காரா அப்படின்னா நமக்கு தலையை வந்து பிச்சுக்க தோணும், யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணக்கூடாது பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய பெண்கள் அசிங்கப்படுத்தியிருக்காரு, தகாத வார்த்தைகள் பேசியிருக்காரு. முகத்துக்கு முன்னுக்கு பேசுவதை விட பின்னுக்கு தான் பேசியிருக்காரு அருண் பிரசாத் அவர்கள். முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிக்குள்ளேயே முத்துவோட 18 போட்டியாளர்கள் இந்த கிராண்ட் லான்ச்சுக்குள்ள வந்தாலும் முத்துக்குமரன், மக்கள் செல்வன் இந்த 2 பேரும் பேசுறபடியும் தான் முதல் நாளே அக்டோபர் 6, 2024 பல மக்களால் பேசப்பட்டது, பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது, மனதில் வந்து நிறைந்திருந்தது. 18 முகங்களில் 15 முகம் முத்துக்குமரன். இந்த முகம் இந்த பிக் பாஸ்க்குள்ள வர முதல் பல பேருக்கு தெரியாத முகம். அப்போ தெரிந்த 17 முகங்களை தாண்டி 18வது வந்த இந்த முகம் தான் மக்களோட பதிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கவர்ந்தார் அப்படி என்பதுதான். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கவர்றது, மக்களால் பார்க்கப்படுறது வந்து முக்கியம். அப்படி பார்க்கப்பட்டவர் தான் முத்துக்குமரன் அவர்கள். முத்துக்குமரனை இப்ப வரைக்கும் பல மக்கள் வீடுகள்ல பேசுறாங்க அப்படின்னா அவரது குணம். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் அப்படின்றதே நம்மளுடைய குணம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்க. முகத்துக்கு போடுற அழகு சாதனங்களை வச்சு மக்கள் வந்து ஒருத்தரை ரசிப்பதில்லை, ஒருத்தருடைய குணம் எப்படி இருக்கு அப்படி என்பதை வைத்துதான் மக்கள் ரசிக்கிறார்கள். தன்னுடைய குணத்தின் மூலம் தான் பல குடும்பங்களை கவர்ந்தவர் முத்துக்குமரன் அவர்கள். முத்து அண்ணா, முத்து தம்பி, முத்து மகன், முத்து பேரன், முத்து தம்பி அப்படின்னு அழைக்கப்பட காரணம் அவருடைய குணம். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆவதற்கு குணம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து கேம்ல இது வரைக்கும் அந்த டீமா விளையாடக்குள்ள எதா இருந்தாலும் முத்துக்குமரன் தன்னுடைய ஐடியாக்களை இவங்க மேல திணிக்கல, இவங்களுக்கு ஐடியாக்கள் எடுக்க முடியல. அதனால முத்து நீ சொல்லு அப்படின்னு இவங்க கேட்டாங்க, அவர் சொன்னாரு. இவங்களால யோசிக்க முடியாத விடயங்கள், இவங்களால ஒரு கிரியேட் பண்ண விட முடியாத தருணத்துல முத்துக்கிட்ட ஐடியா கேட்க முத்து சொன்னாரு, ஐடியா கிடைச்சிட்டு அப்படின்னு முத்துவோட இதை வந்து செய்தார்கள். ஒவ்வொரு கேம்லையுமே இவங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கக்குள்ள முத்து என்ன பண்ணலாம், ஈவன் சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க கூட தீபக் வந்து முத்துக்கிட்ட கேட்பாரு, முத்து வந்து எப்படி பண்ணலாம்னு. அப்போ பிக் பாஸ் வந்து இவருக்கு டாஸ்க் கொடுக்குறாரு, ஆனா இவர் முத்துக்கிட்ட ஐடியா கேட்கிறாரு. கேப்டனான அருண் வந்து என்ன பண்ணலாம்னு கேப்டன் பதவியில முத்துக்கிட்ட தான் ஐடியா கேட்டாரு. அந்த பிரின்சிபல் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் ஒரு பிரின்சிபல் பதவியில இருந்து மாணவன் அந்த முத்துக்கிட்ட ஐடியா கேட்கிறாரு. ஸோ தர்ஷிகா கேப்டனா இருக்க கூட முத்துக்கிட்ட வந்து அட்வைஸ் வந்து கேட்டாங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இருக்கு, முத்துக்கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. அப்போ இவங்களா வந்து ஐடியா கேட்கறாங்க, ஒரு டீமாவும் சரி தனிப்பட்ட ரீதியிலையும் சரி. அப்போ முத்து வந்து ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு, அதை வந்து இப்போ இவங்க என்னடா இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு, அப்படி பண்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்ன நியாயம் மக்களே? தயவு செய்து யாராவது சொல்லுங்க. அடுத்தது டாஸ்க் அப்படின்னு வரைக்குள்ள எல்லா டாஸ்கையும் முத்துக்குமரன் மட்டும்தான் தனித்து தெரிகிறாரு. அது டீம் டாஸ்கா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியா இருந்தாலும் சரி. இந்த 8 வாரங்கள்ல 8 வாரமுமே முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸால் கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல முத்துக்குமரன் ரோல் வந்து மக்களால் தனித்து தெரியப்பட்டதுன்னா அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படி என்பதுதான் அதோட மீனிங். அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காததுக்கான உங்களுடைய வைத்தறிச்சல். முத்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வரக்கூடாது அப்படி என்பதை இவங்க தீர்மானமா இருந்தாங்க. அதனால தான் அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைக்கல இவங்க மத்தியில். ஆனா மக்கள் அவரை தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா பார்க்குறாங்க. ஸோ பேச்சிலும் சரி, செயலிலும் சரி, பண்பாட்டிலும் சரி, குணத்திலும் சரி, எல்லா ரீதியிலும் முத்துக்குமரன் அவர்கள் சிறந்து விளங்குறாங்க. அப்போ அருண் நீங்க முத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா முத்துக்குமரன் அவர்கள் பண்ண இந்த வீட்டில் இது வரைக்கும் பண்ண எஃபர்ட்ல ஒரு 5% கூட நீங்க பண்ணல அருண். அடுத்தது வந்து பர்சனலா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு உதாரணமா என்னத்தை சொல்ல முடியும்? இதற்கு முதல் வின் பண்ண நபர்கள் எல்லாம் பேச்சின் மூலம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுப்பட்ட ஆரிய அர்ஜுனனோட பேர் கூட மக்கள் மத்தியில் பதிய காரணம் தருதல் அப்படின்னு பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சனம் செட்டி அவர்களை சொல்லக்குள்ள தருதல் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு
ஆரி அவர்கள் எதிர்த்து பேசினபடியாத்தான் மக்கள் மத்தியில் ஆரியோட பார்வை வந்து திரும்பிச்சு. அந்த கோட் டாஸ்க் ஒன்று வச்சாங்க சீசன் போல, தருதல அப்படின்னு சொல்றது வேற, தருதல அப்படின்னு சொல்றது வேற அப்படின்னு அவருடைய பேச்சு திறமைதான் அவரை மக்களிடம் ஹீரோவா காமிச்சது. அங்கேயும் அவருடைய நல்ல குணமும் அவருடைய பேச்சு திறமை அவருடைய செயற்பாடுகள் தான் ஃபர்ஸ்ட் மக்களை அட்ராக்ட் பண்ணிச்சு. இது எல்லாத்தையும் விட முத்து சீசன் 5ல ராஜு ஜெயமோகன் அவர்கள் அவருடைய நல்ல குணமும் சரி, அவருடைய நல்ல சிந்தனை திறனும் சரி, அவருடைய பேச்சாற்றலும் சரி மக்களிடம் சென்றடைந்ததால்தான் அவர் வந்து வின்னர் ஆனாரு. ஸோ தனக்காக அடுத்தவன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது வின்னர் கழகில்ல, தனக்காக தான் பேசி தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தணும் என்றதான். அந்த பேச்சு திறமை வந்து முத்துக்கிட்ட மட்டுமில்லை, இதுவரைக்கும் வின் பண்ண எல்லார்கிட்டையுமே இருந்திருக்கு. அதைத்தான் முத்துக்குமரன் சொன்னாரு. போன சீசன் அப்படின்னு வரைக்குள்ள அர்ச்சனா அவர்கள் முக்கியமா இதுக்கு முதல் வின் பண்ண நபர்கள் வேற, அர்ச்சனா வின் பண்ணது வேற. ஏன்னா சீசன் 7 பொறுத்த வரைக்கும் உண்மையான வின்னர் பிரதீப். அந்த பிரதீப் பண்ணனி என்ற பேரை வச்சுதான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணார்கள். அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்றவங்க முதல் நாள் வந்திருந்தா மாயா பூர்ணிமாவோட அதிகமா கலாய்க்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் உண்மை, சரிங்களா? இதைத்தான் மக்கள் சொல்றார்கள். ஆனா முத்து அந்த ரீதியில சொல்லல. ஒரு வின்னர் இது வரைக்கும் வின்னர் ஆன எல்லாருமே வந்து பேச்சு திறமை முக்கியமா அவங்கள்ட்ட ஒரு ஹைலைட்டா இருந்திருக்கு, சரிங்களா? அதை முத்து சொன்னதுல என்னையா தவறு அருணு? அடுத்தது இன்னொரு விடயம், முத்துக்குமரன் அவர்கள் பின்னுக்கு புறம் பேசினதில்ல, யாரையும் வீழ்த்த நினைச்சதில்ல. எதிரியா இருந்தா கூட தோல் ஒடுக்கிற முதல் கை வந்து முத்துவாத்தான் இருக்கும். ஸோ வின்னர் ஆவதற்கு எல்லா தகுதியுமே முத்துக்குமரனிடம் அதிகமா இருக்கு. இதற்கு முதல் டைட்டில் வின் பண்ண ஆரி ரசிகர்களா இருக்கட்டும், ராஜு ஜெயர்களா இருக்கட்டும், அசீமன் அரசியலா இருக்கட்டும், பிரதீபன் அரசியலா இருக்கட்டும், முத்து தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் முத்துவை பத்தி பேசலாமா அருணு? அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், அர்ச்சனாவோட பெயர் வந்து இதுல வந்து பேச காரணம், வெளியில ரிவ்யூவர்ஸ் வந்து பேச காரணமே அர்ச்சனா தான். ஏன்னா உங்களுக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இல்லை, உங்களை குங்குமப்பூ அப்படின்னு மக்கள் செல்வன் சொல்லிட்டார் அப்படின்னு இந்த அம்மா வாண்டட்டா வந்து வந்தாங்க. அர்ச்சனா இவர் மக்கள் செல்வனை அசிங்கப்படுத்துற மாதிரியும் உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கும் நீங்க ஒரு அப்பாவி மாதிரி அந்த வீடியோ லைக் பண்ணி நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. ஐயோ பாவம் அருணுக்கு எப்படி பண்றாரு, உட்காருங்க குங்குமப்பூ அப்படின்னு அவர் வந்து டொமினேட் பண்றாரு அப்படின்னு அர்ச்சனா வந்து ஐ ஸ்டாண்ட் வித் அருண் போட்டாங்க. இப்ப நீங்க அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்க, முன்னுக்கு பேசுறீங்க, டபக்கு டப்பா அப்படின்றீங்க. இதை வந்து கேள்வி கேட்டா அந்த அம்மா ஒரு நாடகம் எழுதுது, ஒரு கடிதத்தை போடுது, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, அருண்தான் என் உலகம் அப்படின்னு. இது வரைக்கும் அந்த அம்மா காதலை சொல்லல, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்கன்னு அந்த காதலை வச்சு உங்களை ப்ரமோட் பண்றாங்க. அப்ப அவர் வந்து தெரிஞ்சோ அவர் வந்து அர்ச்சனா சொல்லல, ஆனா அர்ச்சனா சொல்லியிருந்தாலும் தப்பே இல்லை. ஏன்னா அந்த அம்மா உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கொண்டான் இருக்காங்க, பிஆர் வேக்கா, சரிங்களா? அடுத்த ஆட்டத்தில் கூட வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களை கூட ஒரு நபருக்கும் சண்டை வரைக்குள்ள இன்னொரு நபரை இழுத்து விடுறாள் முத்துக்குமரன் இல்லை, சரிங்களா? நீங்க தான் அந்த எச்சத்தனங்களை பண்றீங்க. முத்துக்கு கிட்ட கூட அருண் நீங்க வந்து வர முடியாது, சரியா? உங்களுக்கு பேச்சு திறமை இல்லைன்னா ஸ்கூலுக்கு போங்க, ஆரம்பத்திலிருந்து படிங்க, அதுக்கப்புறம் வாங்க. ஆனா அடுத்தவனோட திறமை உங்களை டொமினேட் பண்ணுது அப்படின்னு கேவலமா பண்ணாதீங்க, சரியா? உங்களோட திறமையா இருந்தா உங்களோட திறமையின் மூலம் அடுத்தவங்களை ஓவர்டேக் பண்ணுங்க. ஆனா அடுத்தவங்களோட திறமைய ஐயோ இப்படி பண்ணாத, ஐயோ என்ன மூல செலவை பண்ணாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏனையா உனக்கு எத்தனை வயசு அருண்? அப்ப நீ என்ன குழந்தைய உன்னை வந்து உன்னோட மனசை மாத்துறதுக்கு? எப்படி பார்த்தாலும் நீங்க பேசுறது லொஜிக்கே இல்லையா அருண்? என்ன அருண் பிரசாத் இது? மக்களை நீங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க, முடிஞ்சா பல பேரை ஷேர் பண்ணுங்க. நன்றி.